இந்த மாதிரி ஒரு இது எடுத்துப்போம், நம்ம ரிமூவல், ஃபேஷியல் ரிமூவல் ரேசர் எடுக்கப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செரட்டைனா இருக்கும். ஓகே, பிளெயினா இருக்காது. பிளெயினா இருக்கிறது நிறைய கட் ஆகும் நம்ம பயப்படலாம். இது வந்து அந்த அளவு இது வந்து கட் ஆகாது, சேஃப் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வேகா பிராண்ட் உள்ளது, நிறைய பிராண்ட்ஸ் இங்கே லோக்கல்லே கிடைக்கும். ஸோ இது எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபேஸ் வந்து சோப்பை விட கிளென்சரில் வாஷ் பண்ணுறது நல்லது. அது நான் ஏன்னு சொல்கிறேன், ஃபேஸ் வாஷ் இல்லை கிளென்சர் அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஏதாவது மாய்ஸ்சரைசர் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ராவாக வந்து அப்படியே போட முடியாது. ஓகே, நமக்கு நேச்சுரலாகவே இங்கே கொஞ்சம் முடியை கட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த முடியை கட் பண்ணாமல் நீங்கள் எப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா டைட்டண்டாக இருக்கும். ஓகே, ஸோ லூஸ் விட்டால் கட் ஆகும். ஸோ நல்லா டைட்டண்டாக தெரியுதுங்களா? நீங்கள் ஹேர் இருக்கான்னு கேட்டீங்க. ஓகே, ஸோ இம்மீடியட்டாக இதுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகும். பெருசாக கஷ்டப்படணும்னு இல்லை. அதுக்காக நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடாமல் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கும் ஸ்கின். ஸோ வந்து கட் ஆகும். நீங்கள் டைட் பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு ஸ்கின் வந்து டைட் ஆகும். இங்கே லிப்ஸ் வரும்போது த்ரெட்டிங்ல பண்ணும்போது க்ரோத் வந்து ரொம்ப லேட்டாக வரும். ஆனா இதே வந்து இதுல பண்ணும்போது ஒரு 4 to 5 daysலயே கொஞ்சம் இல்லை, அது நம்மளோட பாடியோட ஹார்மோனலை பொறுத்து க்ரோத் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அகெயின் வந்து வாஷ் பண்ணிட்டு தென் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுடணும். நீங்கள் இதே டே டைம்ல இது பண்றீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுட்டு வெளியே